பவித்ராக்கு திடீர்னு சாமி பக்தி அதிகமாயிடுச்சு போல. ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு மாதா சிலை நின்னுட்டு வணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் திடீர்னு ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூட்டில என்ன உட்கார சொன்னா. நானும் ஸ்கூட்டில உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் பவித்ரா ஸ்கூட்டியை ஓட்ட ஆரம்பிச்சுட்டா. அடியே எங்கடி கூட்டு போறேன்னு பவித்ரா கிட்ட கேட்டா அவ எதுவுமே வாயை திறந்து சொல்லவே மாட்டா. ஸ்கூட்டியை ஓட்ட ஆரம்பிச்சதும் பவித்ராக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரோட்டு ஓரமா விவசாயம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி திரும்பி பார்த்தா பச்சை பசுமையா அப்படியே சூப்பரா இருக்கு. பவித்ரா திடீர்னு ஸ்கூட்டியை ரொம்ப பொறுமையா ஓட்ட ஆரம்பிச்சுட்டா. என்னன்னு பார்த்தா ஸ்கூட்டில பெட்ரோல் கம்மியா இருக்கு. என்னதான் பெட்ரோல் கம்மியா இருந்தாலும் பவித்ரா அதுக்கெல்லாம் பைபிள்ல சும்மா பள்ளமேட்லாம் விட்டு தாறுமாறா ஓட்டுன்னு வந்துங்கிறான். ஆனா பவித்ரா ஸ்கூட்டி ஓட்டுற விதம் இருக்குது பாருங்க. ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் பயந்து விலகிறாங்க. அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல மெயின் ரோடு வந்துச்சு. இதுக்கப்புறம் பவித்ரா நான் ஓட்ட மாட்டேன் நீயே ஓட்டுன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியை என்கிட்ட குடுத்துட்டா. அங்க இருந்து அப்படியே ஸ்கூட்டியை நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கொஞ்ச தூரம் நானும் பவித்ராவும் ஸ்கூட்டில பொறுமையா போயிட்டே இருந்தோம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு பிரிட்ஜுக்கு மேல லெஃப்ட் சைடு போனா சித்தூர், ரைட் சைடு போனா சென்னை, ஸ்ட்ரைட்டா போனா ஊத்துக்கோட்டைன்னு இருந்துச்சு. நமக்கு தேவை ஊத்துக்கோட்டை தான். கொஞ்ச நேரத்துல ஊத்துக்கோட்டை ஆறுக்கும் வந்துட்டோம். ஊத்துக்கோட்டை ஆறுல தண்ணியே இல்ல, ஃபுல்லா வறண்டு போயிருக்கு. ஒரு வழியா நானும் பவித்ராவும் ஊத்துக்கோட்டை வந்துட்டோம். பவித்ரா பட்டன் அப்படியே ரைட் எடுத்து போக சொன்னா, நானும் போனேன். அப்படியே போயினே இருக்கும்போது பவித்ரா பட்டன் லெஃப்ட் திரும்ப சொன்னா, நானும் ஸ்கூட்டியை லெஃப்ட் சைடு திருப்பி போனேன். அப்படியே போனா செமையா பெருசா ஒரு அழகான சர்ச் ஒன்னு இருந்துச்சு. இந்த சர்ச்சை பார்த்ததும் பவித்ரா ஸ்கூட்டில இருந்து இறங்கி சர்ச் உள்ள போனா. பவித்ரா சர்ச் உள்ள போயிட்டு முட்டி போட்டு கொஞ்ச நேரம் தான் சாமியை வணங்கினா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சர்ச்சா இருந்து நாங்க கிளம்பிட்டோம். போயிட்டே இருக்கும்போது பட்டன் ஸ்கூட்டியை பூக்கடையானு நிறுத்த சொன்னா. உடனே போயிட்டு மல்லிப்பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்டா. சரி இதோட வீட்டுக்கு கூட்டு போயிடுவான்னு பார்த்தா ஆந்திரா சைடு ஸ்கூட்டியை திருப்ப சொல்லிட்டா. அதுக்கு நானும் சரின்னு சொல்லிட்டு அவ பேச கேட்டு பொறுமையா போயினே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆந்திராவுல உள்ள சத்தியவேடுக்கும் வந்துட்டோம். பட்டன பவித்ரா ஒரு பழக்கடையான நிறுத்தி பழம் வேற வாங்கிட்டு இருந்தா. ஒரு வழியா பழத்தை கூட வாங்கிட்டு அங்க இருந்து நாங்க திரும்ப கிளம்பிட்டோம். இவ எங்க தான் கூட்டு போறான்னு பார்த்தா கடைசியில பவித்ரா அவ பிறந்த ஊருக்கு கூட்டு வந்திருக்கா. அப்படியே அவ படிச்ச ஸ்கூலு, அவங்க ஊர்ல இருக்கிற சர்ச்சு எல்லாத்தையும் காமிச்சா. கொஞ்ச நேரத்துல பவித்ரா அப்படியே ரைட் எடுத்து அவங்க வீட்டு குறுக்கு சந்துக்கா போசனா நானும் அப்படியே போனேன். இறுதியா பவித்ரா அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டினே வந்துட்டா. பவித்ரா வீட்டுக்கு வந்ததும் அவ வளர்த்த நாய் இருக்குது பாருங்க, அப்படிதான் அவ மேல எகிருது. அப்படியே பவித்ரா அவங்க அம்மாவையும் பார்த்துட்டா. ஆனா இந்த பவித்ரா அவங்க அம்மா கிட்ட போய் பேசாம அங்க வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டியை தூக்கி வச்சுன்னு கொஞ்சம் இருக்கான். கடைசி வரைக்கும் இவளை திருத்தவே முடியாது. ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்காங்க.